4.3 6th sum. 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point of 4 meter high. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, find the distance by which the top of the ladder will be side upwards on the wall. இப்போ ஒன்றும் கேட்கலாம், அவங்க ரொம்ப ஈஸியான சம் தான் இது, புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஏணி வச்சுருக்காங்க, அந்த ஏணியோட ஹைட் என்னது 5 மீட்ரு, ஓகேவா. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அந்த செவுறு மேலே சாய்ச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த செவரோட ஹைட் எவ்வளோ 4 மீட்ரு, ஓகேவா. ஏ, இது பி, இது சி, ஆச்சா 3 தெரியல. இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன், பிசி கண்டுபிடிக்க போகிறேன். அடுத்து நம்ம சம்முக்குள்ளே போகலாம், உள்ள டீட்டெயிலாக என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள், இது என்னது பித்தாகரஸ் தியரம் இல்லையா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இது 25 ஈக்குவல் டு 16 ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ இது எப்படி ஆகும், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16, பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போது பிசிங்கிறது 3 ரூட் எடுத்தா இது 3 ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நல்லா கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ, செவரோட அளவு 4 மீட்ரு, ஏணியோட அளவு 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க, இதையும் 4 மீட்டர் கொடுத்துட்டாங்க. செவத்துக்கும் இந்த ஏணிக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் என்னது 3 மீட்ரு, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏணியை இப்படி இருக்க ஏணி இருக்கு இல்லையா, இந்த ஏணி இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 1.6 மீட்டர், ஓகேவா. 1.6 மீட்டர், 1.6 மீட்டர். இப்போ இதோட அளவு கேட்குறாங்க, புரிஞ்சுதுங்களா. இந்த ஏணி முதல்ல ஏணியோட அளவு மாறல இல்லையா, செவரோட அளவு மட்டும் தான் மாறிடுது. ஏணி 5 மீட்டர் தான், ஒரே ஏணி தான். இப்படி இருந்த ஏணி நான் கொஞ்சம் தள்ளி ஒரு 1.56 மீட்டர் தள்ளி இப்படி வைக்கிறேன். வைக்கும் போது இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், இப்படி இருக்கிற ஏணி அப்படியே மேலே ஏறுது இல்லையா. அப்போது அது எவ்வளோ தூரம் மேலே ஏறிக்குதுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான் வேலை, சரியா. நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்தேன் இல்லையா, இதுக்கு வேறு ஒரு பேர் வைக்கிறேன், பி கியூ, இது ஆர், சரியா. இது பிக்யூஆர். இப்போது இது மொத்தமாக 3 இல்லையா, 1.6 மீட்டர் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா இதை கழித்து தானே இதை சொல்லணும் நம்ம. அப்போது 3 மைனஸ் 1.6 ஈக்குவல் டு 1.4. அப்போ இதோட அளவு என்னது 1.4, இங்கே போட்டுக்கலாம் 1.4 மீட்டர். இதோட அளவு 4 மீட்டர் அப்படியே தான் இருக்குது, இதோட அளவு மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன், ஓகேவா. இப்போ பாருங்கள், பிக்யூ சேம், பிஆர் சேமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த ஏணியோட அளவு மாற போகிறதில்ல. அப்போது பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர், பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். பிஆர் ஸ்கொயர் என்னது, அது சேம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது 5 தான். 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே தான் மாறும். பிக்யூ ஸ்கொயர் என்னது பாருங்கள், எக்ஸு, பிக்கு எக்ஸு ப்ளஸ், ஏன்னா இது தெரியாதுல்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே இருக்குதுன்னு. இங்கே தெரியும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மேலே ஏறி இருக்குன்னு, ஆனால் இங்கே தெரியாது எனக்கு. அதனால் இது எப்படி இருக்குது, 4 + x இல்லையா. அது மொத்தமாக இது 4, இது வரைக்கும் 4, இது எக்ஸு. அப்போது 4 + x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் என்னது 1.4 ஸ்கொயர், ஆச்சா. இது வரைக்கும் சம்மு ஓகே. இப்போ என்னது 5 ஸ்கொயர் இல்லையா, 25 ஈக்குவல் டு 4 + x ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்குவோம். இது பாருங்கள் 1.4 × 1.4, 4 4s are 16, 6 1, 1 4s are 4 5, அப்புறம் 1 4s are 4, 1 1s are 1, இப்போ 196, அதாவது 2 புள்ளி தள்ளி வருது இல்லையா, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அப்போது 1.96. இப்போ பாருங்கள் 25 மைனஸ் 1.96 ஈக்குவல் டு 4 + x ஹோல் ஸ்கொயர். இதை 25 00
இது 1.96. அப்போ எவ்வளோ வரும் இது? 4, இது 0, இது எவ்வளோ? 3, 23.04. அப்போ 4 + x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 23.04. எனக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ இந்த ரூட் ஸ்கொயர் எடுத்துட்டா இந்த பக்கம் ரூட் ஆகிடும். 4 + x ஈக்குவல் டு √23.04 ஆச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இதுக்கு ரூட்டு கண்டுபிடிப்பேன். ரூட்டு கண்டுபிடிக்கலாமா? ரூட்டு கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்கள். 23.04. இந்த பாயிண்ட் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல கம்மா போட்டலாம், ஏன்னா ஈவன் நம்பர் இல்லையா? ஈவன் நம்பர். ஹையஸ்ட் நம்பர் என்னது? 4 4s ஆர், ஏன்னா 5 5s ஆர் 25 ஆகிடும். 4 4s ஆர் 16. 16ல் மேலே இது 4, இது ஒரு 7 704. இப்போ பாயிண்ட் வச்சுக்கலாம் தைரியமாக. 704 23 இல்லையா? பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 2 × 4 8. 8க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டால் இந்த 4 வரும் பாருங்கள். 88 × 8. நானே போட்டு பார்க்குறேன். 8 × 8 64. 4 6 64. 64 + 6 70. சா, அப்போ 8 × 8 88 × 8 704. அவ்வளோதான் சம்ம. அவ்வளோதான் சம்ம இல்லை. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். சாரி, 4 + x ஈக்குவல் டு, இது ரூட் எடுத்தானது 4.8. ஓகேவா? அப்போ எக்ஸ் என்னது? 4.8. இந்த எக்ஸ் அந்த பக்கம் போய்டும். -4. x ஈக்குவல் டு 0.8 மீட்டர். சரியா? அப்போது இந்த ஏணி 1.6 மீட்டர் தள்ளி வச்சா எவ்வளோ டிஸ்டன்ஸ் காட்டுதுங்க மேலே? 0.8 மீட்டர். சரி, அவ்வளோதான் சம்.